ராசி என்பவர்களுக்கு ராகு கேது பேச்சு பலன் ஷோர்ட்டாக இதில் பார்க்கலாம். 18ஆம் தேதி மே மாதம் 2025 இருந்து 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்களுக்கான ராகு பேச்சு பலனை கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். ஏற்கனவே நான் போன வருஷமே 12 ராசிக்கும் ஒரேடியாக போட்டிருக்கிறேன் விரிவாக. அது பிளேலிஸ்டில் இருக்க போய் பார்க்கலாம். ராகு பேச்சு பலன், கேது பேச்சு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன், இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குட்டு பேச்சு சனி பேச்சு பலனும் போட்டுக்கிறேன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்து தான் உண்டாச்சு பலன் அறியணும். அது மட்டும் இல்லாமல் இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை இருக்கும் வீட்டு அதிபதி யோகமாக இருந்தால் உங்களுக்கு குபேர யோகம் தான். திசை சுக்கிர திசையோ சனி திசையோ நடந்தால், சுக்கிர திசை சில நேரம் சில பேர் நிற்கிறது நல்லதுண்டு, ஆனால் சில பேருக்கு சுக்கிர திசை கூடாது, சில பேருக்கு சனி திசை கூடாது. ஆகவே உங்களுக்கு எந்த திசை உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு தான் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நட்சத்திரத்தின் வாக்குரசியும் நான் சொல்லி போட்டுக்கிறேன். பிறப்பிலிருந்து பிறப்புக்கு இடையிலான திசை யோகமா இல்லையா, திசை இருக்க முட்டது எப்படி இருக்கணும் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தோட சொல்லிக்கிறேன். நீங்கள் கூற வேண்டிய 1-2 வரை மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிறேன். ஆகவே நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியம் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பாருங்கள். இது வாசிராஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல். வாசிராஜி VASIRAGI. சரி, சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோவில் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைகளும் உள்வனுக்களை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். தொடர்ந்து பாருங்கள். கன்னி ராசி என்பவர்களுக்கான பலனை பார்க்கலாம். உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பவர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். பணவரவு அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் புதிய திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கன்னிராசி என்பவர்களே, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல வாய்ப்புகள் அமையும். சக ஊழியருடன் நல்லுறவு ஏற்படும். பணவரவு சீராகும். சேமிக்கும் வழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசி என்பவர்களே, முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய்கள் குணமாகும். படிப்படியாக மன அமைதி கிடைக்கும். சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் கன்னிராசி என்பவர்களே, உறவினருடன் நல்லுறவு ஏற்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். சுப காரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு உள்ளது கன்னிராசி என்பவர்களே.